நீதிமன்றம் உங்களை கூப்பிட்டு ஒரு முறை தலைமையிலேயே கொட்டி அனுப்புது. ஆனாலும் எத்தனையோ ஆனால் அரசு ஊழியர்களுக்கு ஒரு நியாயமான விஷயம் வந்துச்சுனாக்கா, அரசு நீதிமன்ற உத்தரவை நீங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இந்த மாதிரியான 420 வேலையை தான் இந்த அரசு செய்துட்டு இருக்குது. அதுக்காக தான் இதெல்லாம் பேசுகிறேன். யார் தான் இதை பேசுவது, யார் தான் இதை கேட்பது? காஞ்சிபுரத்தில் தோழர்கள், தமிழ் தேசிய அமைப்பினர் பெயர் பலகையை தமிழில் வைங்கன்னு இப்போ அடித்து நொறுக்கிறாங்க. அவ்வளோதான். கொள்ளடிக்க போகலை. கொள்ளடிச்சு தன்னுடைய குடும்பங்களுக்கு கோடி கோடியாக சொத்துக்களை சேர்க்கிறதுக்கு இவங்க யாருமே போகலை. சொத்துக்களை சேர்த்து கோடி கோடியாக வச்சுருக்கவங்களும் அரச பதவியும் அதிகார பதவியும் கிடைச்சது. இந்த மாதிரியான இனத்துக்கும் மொழிக்கும் மண்ணுக்கும் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தீவிரவாதி என்ற பட்டம், வெறியர்கள் என்ற பட்டம், வன்முறையாளர்கள் என்ற பட்டம். ஏன்னா அவங்களுக்கு துணிச்சல் அந்த அளவுக்கு இருக்குது. துணிச்சல் கர்நாடகாவில் போய் ஒரு முறை நீங்கள் காட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்களாம் சரியான ஒரு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை அவங்களுக்கு இருக்கிற அந்த துணிச்சலில் கால் பங்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இல்லை. தனி கொடி வச்சுருக்காங்க. அவங்களுடைய மொழி, அவங்க இனம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க கைது பண்ணி சிறையில் வைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி பல இடங்களில் மதுரையில் தோழர்கள்லாம் சேர்ந்து இதே போல் தமிழில் பெயர் பலகை வைக்கணும் அப்படின்னு பண்ணப்போ இது வன்முறை அல்லவா? நீங்கள் என்ன செய்வது? நீதிமன்ற உத்தரவு இருக்கியான்னு காட்டிகிட்டே பேசுகிறாங்க. உத்தரவு இருக்குது, தமிழ்நாடு அரசாணை இருக்கிறது. ஆனாலும் இவன் செய்ய முடியாதுன்னு உட்காந்துட்டு இருக்கிறவன எப்படி போய் நீ கேட்க முடியும்னா, மயிலே இறகு போடுன்னா போடவே போடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற வணிகர்கள் முதல்ல திருந்தணும். வணிகர்கள் முதல்ல தமிழில் பெயர் பலகையை வைக்கணும். பெருசாக தமிழில் வைங்க. வணிகர்களுக்குள்ளார முதல்ல என்ன வரணும்? பெரும் வணிகர்கள் எல்லாமே இந்த உணர்வு உள்ள மனிதர்களாக இருக்கிறாங்கன்னா இல்லை. இதெல்லாம் சொன்னாக்க நிறைய பிரித்து பேசணும். அது இனப்பிரச்சனையாக போகுன்றதுக்காக தான் சொல்கிறேன். முதல்ல தமிழ்நாடு அரசு, ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நீங்கள் 1000 விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி முதன்மையாக இந்த விடயத்தை செய்யுங்க. பெங்களூரில் பல முறை நீங்கள் ஓட்டு பிச்சைக்காக உங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக யார்? உங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, உங்களுடைய தாயார், மதிப்புக்குரிய தயாள அம்மையார் அவர்களை இந்திரா காந்தி போலீஸ் அரை நிர்வாணப்படுத்தி படியில் ஏற்றி இறக்கி சோதனை பண்ணி சொல்லி உங்கள் அப்பா கண்ணீர் விட்டு கதறினார்ல, அந்த காங்கிரஸ் கட்சி 2009 ஒரு இனத்தையே அழிச்சது. அப்படி இனி எந்த காலத்துலையும் அவங்களோட கூட்டணி கிடையாது, அழுக்கு மூட்டை அப்படின்னு நீங்கள் காங்கிரஸ் தூக்கி வீசினீங்களா? அந்த காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்க போனீங்களா? கர்நாடகாவுக்கு பார்த்துருப்பீங்கள்ல எப்படி இருந்ததுன்னு. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் முதலமைச்சர், நீங்களும் முதலமைச்சர். உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தான் அங்கே இருக்குது, அங்கே இருக்கிற அதிகாரம் தான் உங்களுக்கு இருக்குது. தனியான சட்டம் இந்தியா முழுக்க தனித்தனி இந்த மாநிலத்துக்கு ஒன்று, அந்த மாநிலத்துக்கு ஒன்று கிடையவே கிடையாதுல்ல. நீங்கள் மட்டும் ஏன் அப்படி செய்துட்டு இருக்கிறீங்க?